என்ன வீடு ஃபுல்லாக இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஸ்டெம் செஞ்சுட்டு வேஸ்ட் பீஸ் எல்லாம் கட்டிலில் இருந்த மாதிரியே கீழே வந்து தள்ளி தள்ளி வெட்டிக்கிட்டு இருந்தேன். டிஷ்யூ பேப்பரில் எப்படி ஜாஸ்மின் செய்யறதுன்னு ஆன்லைன் கிளாஸ்க்கு வீடியோ எடுத்தேங்க. அதோட குப்பை எல்லாமே சேர்ந்த மாதிரி இங்கே இருக்குது. பசங்க தூங்கினதுக்கப்புறம் வீடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த வாக்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி நடந்து நான் அப்படியே வீட்டை க்ளீன் பண்ணிப்பேன். என்னோடய வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாலாம் இப்போதைக்கு செய்ய முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. வாக்கரை எனக்கு கம்ஃபர்டபுளாக தள்ளி நிறுத்திட்டு மெதுவாக எழுந்து நான் அப்படியே பெருக்க ஆரம்பிக்கிறேன். கையில் மொபைலை வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறதுனால ஃபோன் ரொம்ப ஷேக் ஆகும். கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய வீட்டு வேலைகளை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். கொஞ்சம் எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆப்ரேஷன் பண்ண காலை ஊண்டாமல் ரைட் ஹேண்ட் சைடு காலுக்கு தான் அதிகமான அழுத்தம் கொடுத்து நான் நடக்கிறேங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா பயங்கரமான பெயின் ரைட் ஹேண்ட் சைடு காலுக்கும் வருது. அது இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி பெயின் வந்து எனக்கு வருது. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரே வலி தாங்க, வாலினி ஸ்ப்ரேவை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் அந்த வலியோடவே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. தூங்குனா வலி போகும்னு பார்த்தா தூக்கமும் வரமாட்டேங்குது. 2 காலுக்கும் பில்லோ வச்சுட்டு தான் படுக்கிறேன். வேறு வழி இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போதைக்கு நிலைமையை சமாளிக்கிறது. டேப்லெட் எதுவும் இப்போதைக்கு பெயின் கில்லர்லாம் போடலைங்க. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப யூரின் போகிறதுல சிக்கல் வருது, ரொம்ப எரிச்சல் அதிகமாகுது. அதனால் எல்லா டேப்லெட்டையும் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பெயின் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டு தான் நான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கேன். இந்த குப்பையை ரூம்லேருந்து ஹாலுக்கு கொண்டு வரதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்படுவேங்க. இப்போ நம்ம கை மூமெண்ட் எல்லாம் கொடுத்து கால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம இந்த வேலையை செய்கிறதுனால அந்த இடுப்பு வந்து ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்களா, லைட்டானாலும் மூவ் ஆகும்ல, அதுதான் வந்து எனக்கு பெயினை சிவியராக கொடுக்கறது. குனிஞ்சு என்னால் குப்பையை அள்ள முடியாதுன்றதுனால பையன்தான் இதை எடுத்து போடுவான். அடுத்து என்னோட சமையல் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. கிச்சன் ரொம்ப சின்னதுன்றதுனால இந்த வாக்கர் வச்சு நிற்கிறப்ப கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். இந்த முளை கட்டின சிறுதானியத்தையே எனி டைம் காட்டுறாளே, இதையே தான் செஞ்சிட்ருப்பாளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன்னு பாருங்கள். முளை கட்டினதில் இவ்வளோ போட்டாலும் இந்த கஞ்சி வந்து தண்ணியாக தாங்க வருது. ஆனா இதுவே முளை கட்டாம நான் இந்த அளவுக்கு போட்டேன்னா, இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம கஞ்சி காய்ச்சறப்போ ரொம்ப திக்கா இருக்குங்க. நம்ம மேல மேல திக்காகுதேன்னு கொஞ்சம் தண்ணியெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். ஆனா இந்த முளை கட்டி நம்ம போடுறப்போ குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தான் வரும், கொஞ்சம் கஞ்சி தான் வரும். அதுவும் தண்ணியா நீர்த்து போன மாதிரி இருக்குங்க. இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பவே கஞ்சியை நல்லா பொங்க விட்டுட்டேங்க. இந்த கஞ்சி ரொம்ப நல்லது அப்படின்றதுனால பசங்களுக்கு இதை கொடுக்குறேங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே குளிச்சுட்டு இந்த கஞ்சியை இப்போ குடிக்கிறாங்க. மருந்து சாப்பிட்றதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குதுங்க. பெரிய பையனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அவன் படிக்கணும் அப்படின்றதுனால அந்த கஞ்சியை எவ்வளோ வேகமாக குடிக்கிறான்னு பாருங்க. அவன் வேகமாக குடிக்கிறானே அப்படின்னு நானும் தான் படிக்கணும் அப்படின்னு சின்ன பையனும் வேகமாக குடிக்கிறான். அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த கஞ்சி ஆறிருச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் கடகடன்னு குடிச்சிட்டாங்க. ராகியில அதிகமாக கால்சியம் இருக்கு. அதை சின்ன பையனுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது தான். ஆனால் அவனுக்கு எலும்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஆல்ரெடி அவனுக்கு எப்படி பெயின் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதனால் கால்சியமும் தேவைப்படும். எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணோன்னா அவன் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. அதனால தான் நான் ராகியை வந்து கொடுத்துட்ருக்கேங்க. அப்பப்போ கொடுக்குறேன். ஏன்னா முளைக்கட்டை வைக்கிறதுக்கே ஒரு 2 நாள் ஆகும். பெரிய பையன் குடிச்சிட்டு படிக்க போயிட்டாங்க. சின்ன பையன் நம்ம தோற்று போயிட்டோமே, அண்ணனுக்கு ஈக்குவலாக நம்மளால் குடிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே குடிச்சு முடிச்சிட்டான். நார்மலாக முளைக்கட்டாத கஞ்சியை விட இந்த முளைக்கட்டின கஞ்சி கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக கிடைச்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வழியாக சின்ன பையனும் குடிச்சிட்டு பாத்திரங்களை எடுத்து சிங்கில் போட்டுட்டு அவனும் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. பெரிய பையன் ஸ்கூல் விட்டு வர்றப்பவே இப்போல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறான். இதுக்காக ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவனை போக சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா அவனுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. தக்காளி 1.5 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கான். 100 ரூபாய்க்கு ஏலக்கி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வெங்காயம் 1.5 கிலோ 50 ரூபா. உருளைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபா. உருளைக்கிழங்கு செய்கிறதே இல்லைங்க. பையன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான் சின்னவன், அதனால தான் அதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போது அடுத்து என்ன நான் காட்ட போகிறேன்னு தெரியுமாங்க? தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு நான் எனக்காக எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க. நான் வெந்தயம் வளர்க்குறேன்னு சொன்னேன்ல, அது வளர்ந்துதான்னு ஒரு கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்கல்ல. வெந்தயம் அது சுற்றி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆனால் நடுவில் மட்டும் நல்லாவே முளைக்க மாட்டேங்குதுங்க.
ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் ரொம்ப அழகாக வளர்த்து உங்களுக்கு நான் காட்டுவேங்க. இப்போதைக்கு இதுதான் வளர்ந்துருக்கு, இதை பார்த்துக்கோங்க. நான் போட்டு வச்சுருக்கிற டப்பா சரியில்லையா, ஏதோ ஒரு மெத்தடு நான் தப்பாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி மைனஸ் ஆகுதுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை கரெக்ட் பண்ணி நான் செய்கிறேன். இந்த வாக்கரில் இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாங்க. அப்புறம் சிலர் கேட்டிருந்தீங்க சிறுதானிய இட்லிக்கு எப்படி ஊற போடுறது அப்படின்னு. நான் இதுக்கு முன்னால் எல்லாம் ஊற வைக்கிறப்போ கேழ்வரகு, கம்பு எல்லாமே அரிசியோட தனித்தனியாக நான் எடுத்து போடுவேன் டம்ளரில். ஆனால் இப்போது அரிசியோட கேழ்வரகு, கம்பு, சோளம், சிகப்பரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மிக்சரை எடுத்து தான் நான் அப்படியே டம்ளரில் கணக்கு பண்ணி நான் போட்டு இட்லிக்கு நான் போடுறேங்க. இந்த கப்பில் தாங்க 6 கப் இந்த கலவையை நான் போட்டுக்கிறேன். உளுந்து இதில் ஒரு மட்டமாக 1 கப்பு போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு வந்து போடுவேங்க. இந்த அளவுக்கு போட்டால் இட்லி சூப்பராக வரும். ஆனால் நான் அரைக்கிறதுக்கு வெளியில் கொடுக்கறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஊற வச்சு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அரைக்கிறதுக்கு. கம்பு, கேழ்வரகு, சோளம், சிகப்பரிசி, அரிசி இது எல்லாத்தையும் ஒரு கிலோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அழகாக சிறுதானிய தோசை, இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. முளைக்கட்டின கேழ்வரகு, கம்பு காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து உடனே முளைக்கட்டுறதுக்காக ஊற வச்சுருவேங்க. இப்போ கேழ்வரகை மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கேன். பையன் படிச்சிட்ருக்கான். நான் வாக்கரில் நின்ன மாதிரியே பையனுக்கு என்ன எக்ஸாம், எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு சின்ன பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு அப்படியே வாக்கரை தள்ளிகிட்டே போய் பார்த்தேங்க. அவன் கட்டிலில் உட்காந்து எவ்வளோ அழகாக படிச்சிட்ருக்கான்னு பாருங்கள். சின்ன பையனுக்கு வந்த உடனே ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேங்க. மாவு இருந்தது, தண்ணி சட்னி வச்சேங்க. எதுக்காக இந்த சட்னியை அதிகமாக அடிக்கடி வைக்கிறேன் அப்படின்னா எங்கள் 3 பேருக்குமே தேங்காயில் கிடைக்கிற கொலஸ்ட்ரால் தேவைப்படுதுங்க. பையன் மேலாக ஊற்றுனாங்க. வீடியோவில் பார்க்குற எனக்கே பச்சை தண்ணியை ஊற்றுற மாதிரி இருந்தது. அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்களோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு ஊற்று அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சட்னி தான் இப்போதைக்கு எனக்கு ஈஸியாக இருக்குங்க. தக்காளியை வதக்கி அரைச்சி அதெல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அப்படின்றதுனால இந்த சட்னியை செஞ்சுருவேங்க. ஏன் இவ்வளோ தண்ணியாக வைக்கிறேன் அப்படின்னா பிள்ளைங்க ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சட்னியை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்டு பழகிட்டாங்க. திக்காக வச்சோன்னா அவங்களுக்கு அந்த சட்னி பத்தாமல் குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியாக வச்சுருவேன். என்னோடய வாக்கர்லேயே நான் இட்லியை வச்சு சாப்பிட்றேங்க. இந்த 2 இட்லி டக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம போய் கட்டிலில் சாஞ்ச மாதிரி முதல்ல படுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமான பெயின்ங்க. அப்பப்போ உட்காந்து எழுந்திரிச்சோன்னா அது ரொம்ப ரொம்ப மோசமாக வலிக்குதுங்க. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நின்ன மாதிரியே இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் படுத்துடலான்னு நினைக்கிறேன். இப்போ போய் நான் படுத்து தூங்க மாட்டேங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே இருக்குது. சின்ன பையனுக்கு சுடுதண்ணி காய்ச்சி வைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடியோ எடிட் பண்ணணும், ஸ்டெம் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தூங்கணும். நான் தூங்குறதே ஒரு 2 மணி நேரம் தான். எப்படி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குல்ல, அதனால தூங்க முடியலங்க. கால் குடையுது. இந்த பேண்டைடை கழட்டிடலான்னு சில நேரங்களில் தோணும். ஆனால் இது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வலி பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவேன். என் மஸ்கிட்டோ நெட் கிளிய நான் முன்னால் எல்லாம் நூல் வச்சு தப்பேங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் முடியலன்றதுனால ஸ்டாப்லர் பின்னை அடித்து விட்டுட்டேங்க. இவ்வளோ அசிங்கமாக இந்த நெட்டை கட்டிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கொசு கடிக்குதுங்க. வேறு வழி இல்லை, இந்த கிளைமேட்டில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியலாக ஜாஸ்மின் மேக் பண்ணி வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.